அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் இருந்து 4, 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை சந்திரனின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுவரை பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சந்தித்திருந்தாலும் கூட உறுதியாகவே அவை கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் மற்றும் சந்திரன். ஏனென்றால் சுக்கிரனும் உச்சபலம் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் ஏற்கனவே உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் சந்திரனின் அமைப்பால் வளர்பிறை சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல வெற்றி வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நீங்களே வியக்கத்தக்க வகையில் சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை முழுமையாக தடையின்றி விரைவாக செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இந்த வாரத்தில் உச்சபலம் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு நேரம் என்பது மிக அற்புதமான பல சுப நிகழ்வுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். ஆனால் அதே வேளையில் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய வகையில் சிறப்பான ஆற்றலை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமைய போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பிற்பகுதியில் அவர் மிக வலுவாக 3ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உச்சபலமும் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் உச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் அமரப் போகிறார். எனவே பல வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். மங்களக்காரகனின் அருளால் பல மங்களம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் விலகும். புதிய நட்புகள் உருவாகும் தருணமாக அமையும். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிரக கூட்டு சேர்க்கையின் காரணமாக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசிக்கு சகாயமற்றவராக ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புகிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அவர் வக்ரகு பெறுவது உறுதியாகவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் அந்த பணியில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதை விட அந்த பணியில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் செயல்பட்டாலே சிறப்பான நற்பலன்கள் உங்களை தேடி வரும். அந்த வகையில் சிறப்பான வாய்ப்பை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன்
கெட்டவராக இருக்கக்கூடிய புதன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது ஏற்படுவதால் பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான ராகு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எனவே துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் பணிகளை நன்கு அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதால் ராகுவின் அமைப்பால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. கேது 9இல் இருப்பதால் பல வகையான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் மிக வலுவாக 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல செய்திகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு கேது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்குவதால் தானாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு எப்படி இருக்க சனி பகவான் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் முழுமையாக இன்னும் சில வாரங்களில் நுழைய போகிறார். எனவே சனியின் அமைப்பு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அனைத்தையும் சிறப்பான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் சனி. ராசியின் அதிபதியான குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகளையும் பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் இந்த தருணத்தில் விலகும். ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தில் இருப்பதால் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுகிறது. திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.